இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. இவ்வுலகில் வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான். அந்த வாழ்க்கையையும் நாம சந்தோஷமாக வாழ வேண்டும். வெயில் காலம், மழைக்காலம், குளிர்காலம், காற்று காலம். இயற்கைக்கே 4 காலம் இருக்கும்போது, இயற்கையால் படைக்கப்பட்ட நமக்கு ஒரு காலம் இருக்காதா என்ன? 12 மாதம் வெயில் அடித்தால் இந்த இயற்கை தாங்குமா? இல்லை 12 மாதமும் மழை பெய்தால் தான் இந்த பூமி தாங்குமா? 12 மாதமும் குளிரடித்தால் மக்கள் தாங்குவார்களா? 12 மாதமும் காற்றடித்தால் நாடு தான் தாங்குமா? இந்த பிரபஞ்சத்தில் நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் வெயில் காலம், மழைக்காலம், குளிர்காலம், காற்று காலம் என்று சுழற்சி முறையில் வருவதனால் தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு மட்டும் தான் கஷ்டம், கஷ்டம் என்றுமே கஷ்டத்தை நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. அந்த கஷ்டத்தை தூரத்தில் வைத்து பார்க்க வேண்டும். அதுவும் சிறிதளவு தான் தெரியும். அதே கஷ்டத்தை உன் அருகில் வைத்து பார்த்தால் அது பெரிதாக தெரியும். இன்பத்தையும் துன்பத்தையும் கையாள்வது அது நம் கையில் தான் இருக்கிறது. இதுபோலத்தான் நமக்கு வரும் இன்ப துன்பமும் எதுவும் நிரந்தரமில்லை. எல்லாம் ஒரு சுழற்சி முறைதான். துன்பத்தைக் கண்டு துவண்டு விடவும் கூடாது. இன்பத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடையவும் கூடாது. ஏனென்றால் எதுவுமே நிரந்தரம் இல்லை. 1000 கோடி சொத்து வைத்திருப்பவன் பஞ்சு மெத்தையில் படுத்தும் அவன் உறக்கமில்லாமல் தவிக்கின்றான். ஒரு பாமர ஏழை கழிவு தண்ணீர் போகும் இடத்திலும் படுத்து உறங்குகின்றான். பணக்காரன் அவனுடைய சொத்தை பாதுகாப்பதிலேயே அவன் நிம்மதியை இழக்கின்றான். பாமர ஏழை தன்னிடம் சொத்தும் இல்லை, சொந்தம் இல்லை, இழப்பதற்கு என்ன இருக்கிறது என்று நிம்மதியாக படுத்து உறங்குகின்றான். எத்தனையோ இயற்கை சீற்றத்தை நாம் சந்தித்திருக்கின்றோம். அந்த இயற்கை சீற்றத்தின் போது 1000 கோடி சொத்து சேர்த்தவனும் நடுத்தெருவில் நின்று காலை உணவு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தான். பாமர ஏழையும் நடுத்தெருவில் தான் நின்றான். இயற்கைக்கு முன்னால் நாம் எல்லோரும் சரிசமம்தான். மனிதன்தான் அதை பிரித்து பார்க்கின்றான். எனவே வாழும்போதே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வோம்.